இப்போ பூச்சி பறந்துட்டுருக்கு கேமராவில். முன்னாடி லைட் வந்துட்டு இருந்தது, இப்போ வந்து அது பூச்சி. இப்போ நாங்கள் திரும்ப போய் சொன்னோம் அப்படின்னா அது பூச்சி, கேமராலாம் பூச்சி பறக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை முட்டாளாக்கலாம்ல. ஏன்னா இவங்க இவங்க சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் நம்பணும். நேற்று சமூக நலத்துறையிலேருந்து வந்தாங்க, சரி விசாரித்தாங்க. இவங்க திரும்ப வந்து உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் திரும்பவும் அதே காமெடி தான் பண்ணிட்டு உட்காந்துருக்குங்க. ஆக்சுவலி இவங்க வரதே சும்மா ஐஸ் வாஷ் தான். ஒருத்தவங்களை வந்து எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளோவுக்கு கொடுமைப்படுத்திட்டு திரும்ப வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. நீங்கள் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து விசாரிச்சோன்னு எழுதி கொடுங்கன்னு. என்னாலாம் எழுதி கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன விசாரிச்சிங்க முதல்ல? நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் எதுவுமே விசாரிக்கவே இல்லை. சும்மா வந்து என் கேமரா வந்து ஹேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறேன். எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்கன்னு டெக்னிக்கலாக ஒரு பர்சனே என் கேமரா இன்ஸ்டால் பண்ணவங்கள வர வச்சு நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கணும். சும்மா இது வந்து சவுண்டு வரல, அது கேமராவில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து என்னோடய பெயின் என்னன்னு தெரியாது. சும்மா நீங்கள் வரது வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் நான் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்துட்டு போனீங்க. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அது அவ்வளோதான், வேறு எதுவுமே நீங்கள் வந்து எனக்கு சீரியஸாக நேற்று வந்து இதே 2023 இதே காமெடி தான் பண்ணீங்க. 23 2 முறை அது மாதிரி, இப்போ 3வது முறை உங்களை வச்சு இப்போ காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் ஏதோ அங்கே இங்கேயும் இப்போ அது வந்து என்ன கேட்டால் பூச்சி இப்படி தான் பூச்சி பறக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பூச்சி எப்படி பறக்குதுன்ட்டு. ஏன்னா இது போய் நான் காமிச்சேன்னா எனக்கு இதுதான். ஏன்னா நான் முன்னாடி காமிக்கும்போது ஒட்டடை இவங்க என்ன பெரிய அயல்நாட்டு அதிபராக இவங்களை வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு. நாங்கள் தான் அயல்நாட்டு அதிபர் இல்லையே, ஏன் எங்களுக்கு திருநாய் மாதிரி வேறிக்க நாய் மாதிரி பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க? நாங்கள் தான் அதிபர்லாம் கிடையாது, நாங்கள் சிம்பிளான ஆள் தான். ஏன் அவ்வளோ கொடுமைப்படுத்தணும் எங்களை வந்து? பூச்சி பறக்கு தான். நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் உங்களுக்கு எதை வச்சு நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறீங்க? போய் அங்கே நீங்கள் அங்கே என்கிட்ட ஒரு பேச்சு பேசுகிறீங்க, அந்தாண்ட போய் இந்த பேச்சு பேசுகிறீங்க. நாங்கள் வந்துட்டு போகிறது ஐவாஸ் தான், நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்கள். நான் சும்மா அதுக்காக பெட்டிஷனை கொடுத்துருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்காக வந்தோம். அதுதான். நீங்கள் வந்து உண்மையாக விசாரிச்சிங்க அப்படின்னா உங்களோட வே ஆஃப் என்னதுன்றது எனக்கும் தெரியும். ஒரு பெட்டிஷன் எப்படி விசாரிப்பாங்க, ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கரெக்டாக ஒரு ஃப்ளோவாக வரும். எதுவுமே இப்போ குறுக்க வைக்கிறீங்க, அது ஏன் அங்கே போச்சு இங்கேயா போச்சு? இப்போ உங்களுக்கு நீங்கள் பேசுகிற விதத்தை பற்றியே தெரியலையா? நீங்கள் வந்து விசாரிக்கிறீங்களா என்னன்ட்டு? கொஞ்சம் கூடமா பேசிக் காமன் சென்ஸ் இல்லாமல் இருக்காங்க. என்ன விசாரிக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். கேட்டால் பொலிட்டீஷியன் வந்து இது கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. பொலிட்டீஷியன்ஸ் வேறு யாராவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் என்ன பூச்சி பறக்குதா? இதெல்லாம் பூச்சியான்னு கேட்குறேன். வித்தியாசமாக இது பண்ணி காமிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. பூச்சி பறக்கலாம் வந்து. பூச்சி எந்த ஊரில் இப்படி பறக்கணும் கொஞ்சம் வந்து இப்போ காமிச்சிட்டு போங்க. என்ன வந்து ஏன்னா நாங்களும் கிட்டத்தட்ட நானும் 3 வருஷமாக சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்கேன். அதை பற்றி ரிலேட்டட் பார்த்துட்டு தான் இருக்கேன். கேமரா ஒயரை பிடிங்கி விட்டு போக வேண்டியது ஏன் அட்லீஸ்ட் 2 கேமரா ஆஃப் ஆகிருக்கு. உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த டெக்னிக்கல் பர்சனை வர சொல்லுங்கள் மேடம், நீங்கள் வந்து பாருங்கள். வந்து நேரில் பார்க்குறது இன்னும் அவங்க பண்ண மாட்டாங்க. அப்படியே ஃபோன் பண்ணால் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? இந்த வார்த்தை சொல்லிட்டு போகிறதுக்கு தானா? நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு போனீங்க, உங்கள் வேலையை முடிச்சிட்டோன்ட்டு. அப்போ எங்களோட பெயினுக்கு யார் இது சொல்யூஷன் சொல்கிறது? நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் விசாரிச்சிட்டீங்க. எப்படி நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் என்ன விசாரிச்சிங்க சொல்லுங்கள்? நீங்கள் வந்து விசாரிச்சிங்கன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் எழுதி கொடுக்கறதுக்கு. சமூக நலத்துறையிலேருந்து வரீங்க, உமன்ஸ்க்கு இது 181 ஃபோன் பண்ணுறதோ உங்கள்கிட்ட வந்து உமன்ஸ் ஹெல்ப் சமூக நலத்துறைன்றது இதுக்கு பெண்களுக்காக தானே. என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் வந்து என்ன விசாரிக்கீங்க முதல்ல? என்ன தெரியும் உங்களுக்கு அந்த பொம்பளை பற்றி? என்ன நீங்கள் எவிடன்ஸோட எதுக்கு நீங்கள் ஒருத்தவங்க வந்து எதுக்கு அது கெட்ட வார்த்தை சொல்லி அப்படியே இருந்தால் கூட அந்த வார்த்தை எதுக்குமா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? விசாரிக்கிறீங்க வந்து கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தவங்க பேசுகிறாங்க. எதுக்கு உங்களுக்கு சிசிடிவி கேமரானா? எதுக்கு சிசிடிவி கேமரா வச்சுங்க? தனியாக இருக்காங்க, சேஃப்டிக்காக தானே கேமரா வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதுதான் ஒரு விசாரிக்கிறீங்களா நீங்கள்? ஒன்றும் தெரியும் முட்டைக்காலம் பிடிங்கியா இருந்தால் கூட நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு சொல்லுவாங்க. விசாரிக்கிறீங்க வந்து. அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் நான். கவர்மெண்ட் நான் வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட், நான் எவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். 108ன்னா என்ன? கவர்மெண்ட் பொருள் தானே, இதே கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே. கவர்மெண்ட் வர ப்ராப்பர்ட்டி மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? 108ன்னு சொல்லி கேட்காது எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க. போகும்போது வரும்போது சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுங்கள். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்கலாம்ல.
என்னைக்கு வந்து இது கம்ப்ளைண்ட் இது விசாரிக்கிறீங்க? திரும்ப நானும் ஏதோ ஒன்று அவங்களை பண்ணிவிட்டு திரும்ப நானும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டா ஓகேன்ட்டு போயிடுவீங்களா? இப்போ எப்போ நான் ஏதாவது அவங்கள வந்து அகேன்ஸ்டாக நான் ஏதோ பண்ணுவேன், எவ்வளோ கம்ப்ளைண்ட் எழுதலான்னு தான் நிற்கிறீங்க. ஒருத்தவங்க ஏன் ஒருத்தவங்க சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க, வைக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏமா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க வைக்கிறதா இல்லைன்னு கேட்க வேண்டியதானே? என்ன கேள்வி கேட்குறீங்க? வந்து இன்னும் அவங்க பண்ண மாட்டாங்க, இனிமேல் எதுவும் தப்பு பண்ண மாட்டாங்க, இன்னும் உங்கள்ட்ட தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நான் தான் சொல்லலாம், இப்போ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், நான் தான் சார் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் எதுக்கு சார் ஒன்றுமே வீட்டில் உட்காந்து அழுனதுக்கு என் பேரில் எத்தனை கேஸ் போட்டு வச்சுருக்கீங்க? எத்தனை போய் கேஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறேன். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஆர்டிஐயில் கொடுத்து நான் கேட்டுகிட்டே உட்காந்துருக்கணும், இதெல்லாம் ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நீங்கள் இப்போ அவங்கள திருத்தவே முடியாது, திருந்தாத ஜென்மங்கள்ன்றதுக்காக தான் இப்போ லைட் இப்போ பூச்சி பறக்குது பார்த்தீங்களா என் கேமராவுக்கு உள்ளே, இப்படி தான் பறந்துட்ருக்கோம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. கேட்டால் நாங்கள் பூச்சி பறக்குது வந்து நாங்கள் வரும்போது எனக்கு நீங்கள் வந்து விபூதி அடிப்பீங்க வந்தால். ஏன்னா நீங்களாம் அப்போ அதிகாரிங்க இல்லையா, உங்களுக்கு தான் அறிவு தனியாக உங்களுக்கு ஒரு பார்ட் ஆஃப் தனியாக இருக்கும். ஏன்னா எனக்கு வர விருப்பம் கிடையாது, இருந்தாலும் ஏன்னா ஒரு விஷயம் வந்து நான் கான்ஸ்டியூஷன் படி ஒரு விஷயத்தை நான் மூவ் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வரேன். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்காதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாம் ஐவாஷ் தான், நீங்கள் வந்து நீங்கள் விசாரிக்கிறதே ஐவாஷ் தான். அட்லீஸ்ட் ஒரு விசாரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அந்த விதமே பார்த்தா தெரியும், நீங்கள் கேட்குற கேள்வியிலே தெரியும் நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு கேஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னு. பூச்சி பறகு தான், பூச்சி வந்து நீங்களே வந்து பார்த்துட்டு போங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் ஒவ்வொரு நாள் எப்படி தூங்க முடியும்? கிட்டத்தட்ட 1 இயர் வரைக்கும் உங்கள் ஸ்டாஃப் வந்து அவங்க மூஞ்சியை பாருங்கள். 1 இயர் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருக்கும் மூஞ்சி? இழிச்சிட்டா இருக்கும். அமுதா மேடம் இது 181க்கு சமூக நலத்துறையில் இருக்கிற அமுதாவுக்கு 1 இயர் சாப்பாடு போடாமல் ஆஃபீஸில் வேலை செய்ய சொல்லுங்கள். அவங்க முகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இயர்லேருந்து இந்த மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிங்க. சரி நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா சாப்பிடாமல் இருந்தால் கூட இவ்வளோ அழகாக இருக்காங்க, பரவாயில்ல, எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க, ஒரு வேளை சாப்பாடு தண்ணியை குடிக்காமல் இருக்க சொல்லுங்கள், எப்படி இருக்காங்கன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா உங்களை பார்த்து கூட நான் எப்படி வாழலான்னு கூட கற்றுக்கிறேன். நீங்கள் போயிட்டீங்க வந்து இது விசாரிச்சுட்டு இன்றைக்கி என்ன பண்ணி இந்த மாதிரியே தான் வாட்ச் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்காங்க. தெருநாயை எங்களால் திருத்த முடியாது, என்னால் திருத்த முடியாது. சட்டப்படி நான் வந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் உங்கள்கிட்ட வரேன். இல்லீகலாக அவங்கள வந்து அப்ரோச் பண்ண எனக்கு தெரியாதெல்லாம் இல்லை, எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்னோட இன்டென்ஷன் என்னவோ அதுக்காக தான் உங்கள்கிட்ட வரேன். ஒரு விஷயத்தை எப்படி விசாரிக்கிறீங்க? நீங்கள் இந்த மாதிரி தான் விசாரிப்பீங்களா? நீங்கள் போயிட்டீங்க உட்காந்துட்டு இந்த வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பாகிறது? இப்போ நீங்கள் எழுதி கொடுக்குறீங்களா அவங்க எந்த தப்பு பண்ணாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு? நீங்கள் எழுதி கொடுங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேரில் நான் எந்த பெட்டிஷனும் கொடுக்கல.